கம்பிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. நான் வேன் வந்துடுச்சு. நாங்கள் மேலே கிளம்பி எல்லாம் கம்பியெல்லாம் எல்லாம் அரௌண்ட் எடுத்துட்டோங்க. சரி போய்ட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு ஆள் ரெடி, நான் ரெடி. விட்டால டெம்பிளுக்கு வந்துட்டேங்க. விஜயநகர பேரரசோட கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அரசர்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க. பொதுமக்களில் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அலோடு இல்லைங்களாமா. ஓகேங்களா. க்யூவில் நின்றுட்டுக்கூட வரீங்க. இந்த பஸ்ஸில் தான் நம்ம அங்கே போக போகிறோம். சரிங்க, நான் பஸ் எடுத்து வீடியோ நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, வண்டியில் ஏறிட்டோம், போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கமாக போகணுங்க. போனோம்னா தான் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம ரீச் ஆக முடியும். லேடி டிரைவர் ஓட்டிகிட்ருக்காங்க. பேட்ரி காரில் போயிட்டுருக்கோம். சரிங்க, நம்ம கொஞ்சம் கூட போயிட்டு அப்புறம் மறுபடியும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. பார்த்தீங்களா, இந்த இடம்லாம் பாருங்கள், சுற்றி பாறை, ஃபுல்லாகவே பாறை தாங்க. இதுக்கு நடுவில் தான் அந்த கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலுங்க இதுங்க. 14th சென்ச்சுரிங்க, 14ஆம் நூற்றாண்டு. இந்த கோயிலோட ஸ்பெசிஃபிக்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கல் டியூன்ஸ் நிறைய இருக்குங்க. பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, சந்தன குச்சியில் அந்த அதை வாசிப்பாங்களாமாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இது. இந்த கோயிலுக்கு வந்து அரசர்கள் மட்டும்தான் அலோடுங்க, வேறு பப்ளிக்ஸ்லாம் நாட் அலோடு. அப்புறம் 2 பக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா பெரிய இது ஒரு மார்க்கெட்டாகவும் இருந்திருக்குதுங்க. அதாவது இப்போ அது என்ன மாதிரி மார்க்கெட்டுன்னா, குதிரை மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க, குதிரை சந்தைன்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், சுற்றி எல்லா பக்கம் அந்த குதிரை கட்டி வைக்கிறதுக்குண்டான இது இருக்குது பாருங்களேன், தூண் வச்சுக்க பாருங்களா. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் சைடும் அதே மாதிரி தான் இருக்குங்க. மிகப்பெரிய சந்தைன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. அப்பா, மிக மின்ன வேலைங்க. அந்த பக்கம் இருக்குது பாருங்களேன், மிகப்பெரிய சந்தைங்களாமாங்க. இதை பார்த்து எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் வந்து நம்ம கைடு கொடுப்பாரு. சரி பார்க்கலாங்க. முன்னாடி தெரியுது பார்த்திங்களா கோபுரம், அதான் விட்டாலா டெம்பிள். அந்த கோபுரத்தெல்லாம் மேலே இருந்த பொருளை உடச்சால எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாமாங்க. ஓகேங்க, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், பட் உள்ளே போனால் தான் அதோட ஹிஸ்ட்ரி என்ன எதுங்கிறது தெரியுங்க. ஓகேங்க, அப்படியே முன்னாடி போயிட்டுருக்குறோம். இடம் பார்த்திங்கன்னா சுற்றி எப்படி இருக்குன்னு அப்படின்னு அப்பா பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். ஆனால் நம்ம இறங்கி உள்ளே எல்லாம் போய் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் போகலான்னு பிளான் இருக்குங்க. ஓகேங்க, நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். நம்ம உள்ளே போயிட்டு கைடை பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, நான் இறங்கிட்டு வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேங்க. पीछे देखिए, राइट हैंड लेफ्ट साइड देयर इज अ स्मॉल पिलर. दिस आर द मार्केट प्लेस. ये मार्केट का नाम था विजया विठला बाजार. 500 years before here horse trading market வந்து நேத்தி and both side market length 945 meter length market, almost 1 kilometer market sir. मार्केट शुरू होता है सर वहाँ से. वहाँ पे देखिए, वहाँ पे एक मंदिर दिख रहा है ना, दैट इज आल्सो वन विष्णु टेम्पल. एंड बोथ साइड देयर इज अ मंडपा, स्टोन मंडपम. मार्केट वहाँ से शुरू होता है. अभी आपका गाड़ी पार्क करके है ना, वहाँ तक है मार्केट. இங்கிருந்து நம்ம டெம்போ நிறுத்தணும்ல, அது வரைக்கும் ஃபுல்லாவே மார்க்கெட். அண்ட் வண்டி நிறுத்திட்டு வந்து சாமி இல்ல மார்க்கெட்டா இருந்துச்சுங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி. குதிரை மார்க்கெட். குதிரை கட்டி வச்சிருக்கோம். குதிரை மார்க்கெட் வாங்குறது விக்கிறது. And both side market length 945 meter length market and double floor market. अभी आपको वहाँ पे दिख रहा है, दैट इज ओनली ग्राउंड फ्लोर. वहाँ पे देखो सर, पहले वैसे 2 फ्लोर का मार्केट. अभी यस सर, अभी आपको यहाँ पे दिख रहा है ओनली ग्राउंड फ्लोर. मतलब सर अभी हमारे विजयनगर साम्राज्य में डेक्कन सुल्तान का अटैक चलता है. डेक्कन मतलब उनको बोलते हैं बहामनी सुल्तान. बहामनी इट मीन्स 5 मेंबर्स. अहमदनगर निजाम शाही, गोलकोंडा कुतुब शाही, बीदर परेश शाही, बीजापुर सुल्तान अली आदल शाही एंड बीरर हिम्मत शाही. ये 5 मेंबर्स ने मिलकर हमारे विजयनगर साम्राज्य के ऊपर वो लोग ने अटैक करता है. 1565 जनवरी 23rd में यहाँ पे अटैक चलता है. वो लोग ने हमारे विजयनगर साम्राज्य को 6 month दे डिस्ट्रॉयज. 6 month मतलब 3 महीना हम्पी में रहने का मंदिर का अंदर का मूर्ति पूरा डैमेज कर देते हैं. और 3 months यहाँ पे रहने का गोल्ड डायमंड पूरा लूट के चले जाते हैं. उसके लिए अभी आप लोग अंदर जा रहे हैं ना, मंदिर के लिए मंदिर रहता है, अंदर मूर्ति नहीं रहेगा. சாமி मॉन्यूमेंट समझे कंप्लीटली दे डिस्ट्रॉय सर मूर्ति. उसके लिए सिर्फ मंदिर रहता है, मंदिर के अंदर मूर्ति नहीं रहेगा. अभी आपका आगे यहाँ पे एंट्रेंस का गेट दिख रहा है ना, वो गेट का ऊपर देखो,
सेंटर में गैप दिख रहा है ना 500 ईयर्स बिफोर वहाँ पे एक गोल्ड कलश था वहाँ पे सोने का कलश अटैक टाइम में वो लोग ने उसको तोड़ के लेके गए सर उसके लिए आपको वहाँ पे दिख रहा है गैप दिख रहा है गोल्ड தங்க கலசம் यस और यहाँ पे देखो आगे वहाँ पे एक पिलर नीचे गिरा हुआ है ना एंड दैट इज द दीपस्तंभम लैंपिंग पिलर என்ன பிள்ளை दीपस्तंभम एवरी टेंपल अपोजिट में एक पिलर खड़ा रहता है उसको बोलते हैं दीपस्तंभम का लैंपिंग पिलर ये पिलर भी वो लोग ने डैमेज कर दिया सर इसके लिए नीचे गिरा इसका टेंपल लैंप पिलर नहीं ओनली वन அது போய் டிக்கெட் இருக்குது அது போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியும் सर अभी मैंने आपको बोला था ये मार्केट का नाम विजया विठला बाजार 500 इयर्स बिफोर यहाँ पे हॉर्स ट्रेडिंग चलता था हॉर्स ट्रेडिंग के लिए இதுதான் அனுமன் பிறந்த இடங்க இதுங்கண்ணா அந்த மேலே அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா அதான் அனுமன் பிறந்த இடம் नेशनल मार्केट था 500 इयर्स वहाँ से हॉर्स यहाँ पे लेके आके हॉर्स ट्रेडिंग यहाँ पे वीकली मार्केट यस वहाँ से घोड़ा यहाँ पे लेके आके यहाँ पे साष्टांग नमस्कार हर एक मंदिर के अंदर ऐसा प्रणाम का कार्विंग देख सकते हैं उसको बोलते हैं साष्टांग नमस्कार का कार्विंग 500 इयर्स बिफोर किंग फैमिली मेंबर्स के अंदर जाने के पहले ऐसा नमस्कार करके मंदिर के अंदर जाते हैं यहाँ पे आप लोग ऑब्जर्व करिए सेपरेट कार्विंग आपको यहाँ पे दिख रहा है देयर इज अ किड्स दिस इज अ फैमिली देयर इज अ कपल एंड बैचलर्स सेपरेट नमस्कार करके अंदर जाना हर एक मंदिर के अंदर காலேஜ் படிக்கும்போது தான் தஞ்சாவூர் கோயில் பார்த்தேங்க அது எவ்வளோ டன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் 4-5 டைம் போயிட்டேன் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருக்கிறாங்க இதை பாருங்களேன் இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா இந்த தேர் எதில் விடுன்னு தெரியுதா உங்களுக்கு ஓகே நான் என்ன சொல்கிறேங்க நம்ம 50 ரூபா ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேர் இது பண்ணியிருப்பாங்க ஓகே ஹம்பி வந்துங்க யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றதுங்க டிராவிடன் ஆர்கிடெக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளோட 50 ரூபா ரூபாய் நோட்டில் பார்த்திங்கன்னா இந்த தேரை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணி பாருங்கள் देखिए there is one शिखर सर लास्ट में वन गोपुरम दिख रहा है दैट इज द मेन टेंपल विठला टेंपल विठला इट मींस विष्णु भगवान का मंदिर होता है ना विष्णु भगवान का वाहन गरुड़ होता है ना उसके लिए मंदिर का आगे चैरेट का अंदर गरुड़ भगवान का मूर्ति देख सकते हैं वही शंकर भगवान का मंदिर है तो आगे रहेगा नंदी शिव का वाहन और विष्णु भगवान का वाहन अंदर गरुड़ स्ट्रक्चर दिख रहा है ना उसके लिए रथ को और एक नाम बोलते हैं गरुड़ा रथम बोलते हैं गरुड़ा आगे देखो तो एलिफेंट का मूर्ति दिख रहा है वो एलिफेंट का मूर्ति अभी रिसेंटली आर्कोलॉजिकल डिपार्टमेंट आगे लगा दी है वीडियो आगे पहले वहाँ पे था और विजयनगर साम्राज्य में वो अटैक टाइम में वो डेक्का सुल्तान ने घोड़े का मूर्ति हॉर्स का मूर्ति वो लोग ने डैमेज कर दिया बाद में फाउंडेशन एंड 15 इज पिलर एंड 6 शिखर है डैमेज यस अभी वो संगीत मंच आपके एक छोटा मॉडल and inside there is a small sculpture that is a kodanda rama kodanda मतलब धनुष बिल्लू बगल में राम है कोदंडा प्लस रामा कोदंड रामा अलग विष्णु सर विष्णु भगवान को कितना अवतार आता है 10 अवतार इट मींस 10 अवतार ना 10 अवतार ऐसा मॉडल है संगीत मंडप सराउंडिंग में 10 मॉडल है 10 मॉडल के अंदर 10 अवतार रहता है அதான் ப்ரோ விஷ்ணுக்கு வந்து 10 அவதாரம் இங்க வந்து ஒரு அவதாரம் ராமன் அந்த பக்கம் போனா இன்னொன்று அந்த மாதிரி சுத்தி வரும்போது 10 அவதாரம் நடுவுல போனா அதோட 10 அவதாரம் मॉडल सेम रहता है मॉडल के अंदर विष्णु भगवान का अलग अलग यहाँ पे राम है ना कम से देयर इज अ कृष्ण हाउ डू यू नो देयर इज इंस्क्रिप्शन written yes Sharabapaya his name Sharabapaya is our temple architect and here sir Krishna and Krishna eating butter balkar yes there is a Rama and here Krishna and come that side also Vishnu Avataram 9th incarnation of Vishnu 9th incarnation and 10th incarnation Kalki nowhere in Kali Yuga Kalki sir that is a Buddha okay Buddha also Vishnu Avataram 9th incarnation of Vishnu there is a Rama and Krishna and here Buddha and inside the third incarnation of Vishnu wild boar how many entrances are 3 sir totally multiple carvings are there 6 in one carving Okay. and first one is upper part is
ये frog jumping in the water. ஓகே Frog, huh? Frog jumping. Upper carving. Okay. And second one. This is a cobra head. There is one small Shiva Lingam. A cobra protecting the Shiva Lingam. Second one. And third one, a mother monkey lifting the baby monkey. This is the baby monkey and mother monkey lifting. Third one, and come here. And fourth one, a mother monkey feeding the baby monkey. This is the tail. This is a small kid. Mother monkey and small monkey feeding the baby monkey. Fourth one, and come that side. And fifth one is snake movement. Snake. Yes. This is the tail, and this is the cobra head, and this zigzag position. Fifth one, and sixth one is Hanuman flying. There is a two legs. This is the tail, and here body and face. Hanuman holding Dronagiri Parvatam, Sanjeevani Parvatam. 6 in 1 carving as well. எஸ் எஸ் மாலை தூக்கிருக்காங்க. 6 in 1. Okay. தூக்கி பறக்கறாருல்ல அது. இங்க ஒன்று இருக்கு. आप लोग ऐसे इमेजिन करके गए तो और 2-3 मिलता है उसमें. Sir, they are gatekeepers of Vishnu. Jaya and Vijaya, Dwarapalakas. Vishnu Dwarapalakas. Jaya and Vijaya. And see upper carving, there is a Gajalakshmi. Gaja it means elephant. Lakshmi Vishnu wife. विष्णु मंदिर कहाँ पे रहते हैं वहाँ पे गजलक्ष्मी जय विजय का मूर्ति आप लोग देख सकते हैं. एंड लेफ्ट साइड देयर इज अ स्मॉल लेंस. दिस इज द टेंपल स्टोन इंस्क्रिप्शंस. 1435 inscriptions. 600 years old this language. Middle Kannada and Telugu. Sir, Kannada and Telugu both language mix होता है. Okay. अभी क्या है ना, कन्नड़ा अलग है, तेलुगु अलग है. 600 years before Kannada. And sir, that is the main temple. Sanctum Sanctorium, main गर्भगुड़ी. बिटला टेम्पल है ना, पीछे देखिए. स्टोन चैट इंसेंट गर्भ स्कल्पचर एकदम स्ट्रेट मंदिर के आगे दिख रहा है. ये शंकर भगवान का मंदिर, शिवा मंदिर है ना, उसका आगे रहता है नंदी. विष्णु मंदिर है ना, उसके लिए रथ का गर्भ भगवान का स्कल्पचर. अभी आप लोग मंदिर के बाहर में गेट कीपर साहब विष्णु जय विजय मूर्ति देखे है ना, देयर इज ए जया एंड विजय इज कंप्लीट डिस्ट्रॉय सर, डैमेज हो गया. डेक्कन सुल्तान्स का अटैक है, वो लोग ने कंप्लीट उसको डैमेज कर दिया. ओके. मेन टेम्पल का अंदर का मूर्ति तो डैमेज नहीं हुआ. ये टेम्पल का अंदर का मूर्ति अभी आप लोग प्रेजेंट देख सकते हैं. महाराष्ट्र पंढरपुर में है. महाराष्ट्र पंढरपुर में. வேற லெவலுங்க. சாமி சாமிக்கு ஈக்குவலாக வந்து சுத்தப்பிராண்டு கீழே இறக்கி நம்ம வந்து கீழே இருக்கணும், சாமியை விட கீழே இருக்கணும். அதான் ஏன்னா நம்ம வந்து கேட்டு வாங்குறவங்க, கரெக்ட். அவர் கொடுக்கறவர், அதனால அவர் மேல இருப்பாரு. சரி, என்ன டிசைனு. அதனால நம்ம அவங்க வந்து கீழே இறங்கி அதான் சாமியை சுத்தி வர்றது இந்த டிசைன் வேற லெவலுங்க. ஏன் ப்ரோ, அதாவது 1413 ஆரம்பித்து 1513 முடிச்சிருக்காங்க இல்லைங்களா? 78 வருஷம். 78 வருஷம் தான். ஓகே. 1465 ஆரம்பிச்சு 1465 ஆரம்பிச்சு 1513 முடிச்சாங்க. 1513 வாட்டி அப்பா. இல்லை இந்த ரெண்டு ராஜா சேர்ந்து கட்டினாங்க, அண்ணன் தம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கட்டினாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் தம்பி கண்டினியூ பண்ணாரு. ஓ, அங்கே தான் லைட் இருக்கு, வெளிச்சம். ஓ, கீழே வெளிச்சதுக்காகவா ப்ரோ? தள்ளுங்க தள்ளுங்க, இந்த வெளிச்சத்து விடுங்க ப்ரோ. ப்ரோ இந்த பக்கம் வாங்க, ப்ரோ இந்த பக்கம் வாங்க. வா, இங்கே பாருங்க, உள்ள ஒரு வெளிச்சம் இன்னும் வருது. வா, அப்படிங்களா? இதுலேருந்து வருது கீழே. செம. அப்போவே என்ன மாதிரி இது ஏன் பார்த்து பயங்கரமான ஒரு இது பில்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்களாம் படையெடுத்தெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், இதில் வந்து கீழே கோயில் சுற்றணும், இதில் மேலே ஏறணும். ஸ்டெப்ஸ் பாருங்கள் அவ்வளோ ஹைட்டாக. அப்பா, பாருங்களேன் என்ன ஒரு வேலைத்தனம் பண்ணிக்கிறானுங்க. இந்த லோகோ காப்பி பண்ணி தான் ஸ்டார் பக்ஸு போட்டிருக்கானுங்க. பயங்கரமான ஆளுங்க. தெரியுதுங்களா? கிளியராக தெரியும் பாருங்க. தெரியுதுங்களா? பக்கா. எனக்கு இந்த பக்கம் இருக்குது, கிளியராக காமிக்கிறேன் பாருங்களேன். சரிங்க. சரிங்க ப்ரோ.
அங்கே பாரு எவ்வளோ கிளியராக தெரியுது பாரு. செம்மையாக இருக்குல்லங்க, எப்படி காப்பி அடிச்சிருக்காங்க. உள்ள போகலாம். ஓகே ओके ये कौन है? आप बोलिए, गेस करिए पहले, मैं एक्सप्लेन करता हूँ 2 मिनट. ये कौन लग रहा है? ये नरसिम्हा नरसिम्हा And here? रामा No. नरसिम्हा हिरण्यकश्यपु. हिरण्यकश्यप नरसिम्हा and प्रहलादा. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். हिरण्यकश्यपु बच्चों को पूछता है ना, कहाँ पे होगा तुम्हारा हरि? वेयर इज योर हरि? तब प्रहलाद उसको बोलता है हरि इज एवरीवेयर. हिरण्यकश्यपु एंग्री, गुस्सा से पिलर को मारता है ना, आधा पिलर में आधा बाहर आ गया. ஆமா ஆமா பிரஹ்லாத் வந்து ஹிரண்யகசியப்புங்கிறது ஒரு பெரிய ராஜா. அவர் வந்து ஹரியை கும்பிடக்கூடாது, சாமியை கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பிரஹ்லாதுக்கு வந்து சாமியை தான் கும்பிடுவேன், ஹரி வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார். ஆமாம் அப்படி. ஸோ இவர் கோபத்தில் உதச்சோடனே அப்போ நரசிம்மன் வந்து வெளியில் வர்றாரு. पिलर का बाहर आने के बाद उन दोनों को फाइट होता है. राजा नरसिम्हा एंड प्रहलाद को जड़ से एकदम ऊपर देखिए, उसको बैठ कर पेट पाड़ता है. அந்த வயிற்ற கிழிக்கிற அந்த இவனை படுக்க வச்சு வயிற்ற கிழிச்சு இரண்யகசிபு படுக்க வச்சு கிழிக்கிறான். ரீசெண்டாக ஒரு அனிமேஷன் மூவி வந்து நரசிம்மா வந்து Avatar Narasimha. And this is the 4th incarnation of Vishnu, Narasimha, a man and lion. And 3rd incarnation of Vishnu, Varaha, wild goat. हिरण्याक्ष के लिए आते हैं वराह, and हिरण्यकश्यप के लिए आते हैं नरसिम्हा. Okay, come there. 13ல் வந்து இதை கிரேவ் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ ப்ரூஃப் இருந்து தான் இந்த மாதிரி ஒரு கிரேவிங் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆளுங்க கேட்குறாங்க ப்ரூஃப் இருக்கா, அதுலேயும் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம ஆளுங்களே கேட்குறாங்க. और यहाँ पे देख सकते हैं सब थोड़े से. भैया भैया इधर आइए தெரியுதாமா தண்ணி सर जी इधर देखिए, அப்புறம் அது மறைக்க वाली முடியாது. सर यहाँ पे वाली एंड सुग्रीव का दोनों को फाइट झगड़ा चल रहा है. और यहाँ पे वाली सुग्रीव हनुमान, झगड़े से पहले दोनों साथ में रहते हैं, झगड़े से दोनों डिवाइड हो जाते हैं. आपको हम्पी घूम रहे हैं ना आज, आपको हम्पी में ज़्यादा से ज़्यादा आपको हम्पी में रामायण का स्कल्पचर ज़्यादा दिखता है. मतलब ये था पहले किष्किंधा नगरी था. वो किसकिंदा हाँ, वाली सुग्रीवा जाम्बवंत हनुमान, उनका ये था किंगडम. अभी हम्पी बोल के ब्रिटिश लोग ने नाम दे दिया हम्पी बोल के. हम्पी से पहले नाम था विजयनगरा. இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் கல்யாணம் பண்ணுற மண்டபம், கல்யாண மண்டபம் ஆக்சுவலாக அந்த காலத்துக்கு கல்யாண மண்டபம் சூப்பராக இருக்குல்லுங்க. இட்டாலா டெம்பிள் பார்த்துட்டு மறுபடியும் வண்டி ஏறிட்டேங்க, திருப்பி வேனில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ பெரிய கோயிலுங்க, அப்படிங்கப்பா அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட விஜயநகர சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்துங்களாமா டைம். 5 லட்சம் கோடி வீரர்கள் வந்திருக்கிறாங்க அதை அழிக்கிறதுக்கு. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்க, வாய்ப்பே இல்லைங்க. நம்ம கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹம்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களும் இங்கே இருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மொழி பேசுகிற மக்கள் எல்லாமே இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யங்க, வாய்ப்பே இல்லை. அதனால தான் இங்கே யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றுக்குதுங்க அந்த இது. ஓகேங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணதேவராயர் வாழ்ந்த அரண்மனைக்கு இப்போ போகலான்னு பிளானுங்க. இது முடிச்சு அடுத்து அங்கே தான் போக போகிறோம். அதுவும் எல்லாமே ரெஸ்டாய் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. மிச்ச மீதி இருக்கிறத தான் பார்க்க முடியலாங்க, போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னுட்டு. இந்த வாருங்களா எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ 1 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குதாங்க இந்த மார்க்கெட்டு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கைடு சொன்னார் பார்த்தீங்களா, போயிட்டே இருக்குது பாருங்க, எவ்வளோ லென்த்தில் போகுதுன்னு பாருங்களேன். அப்படியேங்க அப்பா, இந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன எப்படிங்கிறது கல்வெட்டில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே இந்த கல்வெட்டில் இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியேங்க அப்பா, வாய்ப்பு இல்லைங்க, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அடித்து தும்சம் பண்ணிக்கிறாங்களே. அப்படியேங்க அப்பா, மனசு கேட்கலிங்க இதை பார்க்க. மலையில் அந்த பாறைகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன், வேறு லெவலுங்க. சரிங்க, நம்ம போய் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய அரண்மனைங்க. இது அதில் இடிச்செல்லாம் தும்சம் பண்ணிட்டாங்க. அந்த காலத்து ராஜா வாழ்ந்தவர் கிருஷ்ணதேவராயர் வாழ்ந்த அரண்மனை எப்படின்னு பாருங்கள், தட்டி நிறுத்திட்டு போயிட்டாங்க. விஜயநகர பேரரசு வாய்ப்பில் இல்லைங்க. செம ஒரு லேக் ஒன்று இருக்குது, அதில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த லேக் இப்போ உங்களுக்கு காமிக்கிற இடங்க பாருங்களேன். இந்த பீம் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலாக அந்த காலத்தில் வர தண்ணி கொண்டு வரக்கு அதான் வாய்க்கால் மாதிரி பண்ணிக்க. நம்ம வந்து வாய்க்கால் போட்டிருக்கோம், கல்லையே வந்து வாய்க்கால் மாதிரி செஞ்சு இங்கே பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி கொண்டு போய்க்கிறாங்க பாருங்கள், நிறைய இதுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள்
இதில் வந்து தண்ணி அங்கேருந்து வருதுங்க. அங்கேருந்து இது பண்ணி அப்போவே என்ன டெக்னாலஜி. அவங்க மூளைங்க பார்த்தீங்களா, இது வழியாக அப்படியே தண்ணி கீழே இறங்கி இது வழியாக தண்ணி வரும் வந்து இந்த லேக்கு. இதை பார்த்துக்கிட்டிங்களா, சூப்பர். இப்போ இதில் எப்படி பிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பாருங்கள். சரி போகலாங்க. அந்த லேக் இதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்கான் பாருங்கள். அப்போவே எவ்வளோ சேஃபாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டோரேஜ், தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. இது குளிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. செம்ம வெயில் கொடுத்துது. நான் அப்படியே நீ வண்டிக்கு போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்பிள். சூப்பராக கட்டிக்கிறாங்க. பாருங்களேன், கல்வெட்டு யானை இது பண்ண மாதிரி பாருங்கள், செமையாக இருக்குது. சூப்பருங்க. அப்படியே உள்ளே போகலாம். இந்த காலத்து கோயில். கிரானைட் பில்லர்ஸ் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக ஏன் செருப்பு போட்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, உள்ளுக்கு இருக்கிற சாமி சிலையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாம் படம் எடுத்து எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்லிப்பர்ஸில் உள்ள வந்துருக்குறோம். ஓகே சரி, நான் அந்த பக்கம் போகலாங்க. கோபுரமே இல்லை பாருங்க, தட்டிட்டாங்களா. எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா இது இருக்குது, பட் சிலை இல்லை. பூரா கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த விஜயநகர பேரரசையே டோட்டலாக காலி அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. 5 மன்னர்கள் படம் எடுத்து வந்து பண்ணியிருக்காங்களாமாங்க. அப்பா என்ன வாழ்க்கடை சாமி. சுற்றி பாருங்க, கம்ப்ளீட் பாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தண்ணி போகிறதுக்கு இவங்க இப்படி வாய்க்கால் இப்படி பண்ணிட்டாங்க. கருங்கல்லையே என்னது. ஓ, இது ஒரு ஆழ்துளை கிணறு. இங்கே பாருங்க, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி உங்கள் ஃபோன் இருக்குது. கோவில் சிலையில் பாருங்க. ஓகேங்க, இந்த கோயில் முடிச்சாச்சு. அடுத்து நீ வேறு பக்கம் போகலாங்க. போய்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட பஜாருங்களாமாங்க, அதாவது கடைவீதி. டோட்டலாக டஸ்ட் ஆகிடுச்சு. அதான் கம்ப்ளீட் வச்சுட்டாங்க. இன்னைக்கு கார் பார்க்கிங் ஆகிடுச்சுது பாருங்களேன். யாரும் இந்த மாதிரி அழிச்சிட்டாங்க. எல்லா கருங்கல் தாங்க ஃபுல்லாக. சரிங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இப்போ அடுத்த இடத்துக்கு வந்துட்டேங்க. இது பாருங்களேன், ஒரு வாட்ச் டவர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஆஃப் குயின்ஸ் பேலஸ், அதாவது ராணியோட அரண்மனைக்கு, ராணிக்கு தனியாக அரண்மனை, அதோட பேஸ்மெண்ட்டு அரண்மனை போட்டு இடிச்சிட்டாங்க. பேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது. இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே,
அதோட இதுதான் மெயின். இது என்ன கேட்டிங்கன்னா இதுதான் லோட்டஸ் மஹால்ங்களாமா. தெரியுதுங்களா? லோட்டஸ் மஹால். ஆக்சுவலாக பாருங்கள், அங்கே தான் பழைய போர்ட் இருக்குது. தெரியுதுங்களா? அதுக்குள்ள ஜூம் பண்ணுற பாருங்க. தெரியுதுங்களா? ஓகே, பார்க்கலாங்க. அங்கே போக முடிஞ்சால் போகலாம். காட், வெயில் கொளுத்துதுங்க. அப்பா வாய்ப்பே இல்லை. சரி, எனக்கு அடுத்த இடத்துக்கு போய்ட்டு நான் வீடியோவில் வரேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குங்களா, அப்படியே ஒரு வாட்ச் டவர் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த வாட்ச் டவர் அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. 4 பக்கம் இருந்தில்ல, 3 பக்கம் இருக்குது. ஒன்று அடித்து தும்சம் பண்ணிட்டாங்க. இருங்க, இப்போ ஏதோ என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம், பார்க்கலாம் அந்த பக்கம் என்ன இருக்குன்ட்டு. அப்படியே அந்த பழைய இது காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி, அதோட கோட்டை. வாவ், இதுதான் பேலஸ். சூப்பராக இருக்குதுங்க. செம, வேறு லெவல் இருக்குது. சரிங்க, அந்த பக்கம் போயிட்டு வீடியோவில் வர்றேன். சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். இது வந்து எலிஃபென்ட் ஸ்டேபிளுங்களாம்மா. ஒவ்வொரு இதுக்குள்ள யானை கட்டி வச்சுட்டு குளிப்பாட்டுறது, யானை ஃபீட் பண்ணுறது எல்லாமே இந்த இடந்தாங்களாம்மா. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்லங்க. யானைக்கு ரெடி பண்ணுறக்கே கோட்டை மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. நான் கூட அரண்மனை ஸ்டெப்பை தான் சொன்னாங்க எலிஃபென்ட் ஸ்டேபிள் அப்படின்ட்டு. வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக பாருங்கள், இது யானை ரெஸ்ட் எடுக்கிற இடம், குளிப்பாட்ட இடம். அது பக்கத்துலேயே பாருங்கள், மலையில் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா? அடே சாமி. ஓகே ஓகே, ஸ்டேபிளாக பிடிச்சிட்டேன். இதெல்லாம் என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எவ்வளோ இப்படி சாம்ராஜ்யத்தை அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அடுத்ததுக்கு போவோம். ஓகேங்க, படிசலில் போகலான்ட்டு துங்கபத்ரா ரிவருக்கு வந்துருக்குறேங்க. இதை துங்கபத்ரா ரிவர், இங்கே எல்லாம் படிசலில் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டுலாம் இங்கே வந்திருக்கோம். ஓகேங்க, நம்ம அப்படியே படிசலில் என்ஜாய் பண்ணலாங்க. கௌதம் ப்ரோ நீ உங்களை மட்டும் எடுக்க வச்சுக்கிறீங்களா? கொடுங்க, ஆன் பண்ணி கொடுங்க. ஆன் பண்ணி நான் இருக்கேனா இல்லையா? எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இருப்போம். ஊரே தெரியும். 360 ரொட்டேட் பண்ணி எல்லாரும் வருவோம். அதான் அவங்கள்ட்ட ஒன்று கொடுத்துருக்கலாம், ஸ்டிக்கு கொடுத்துருங்க. ஏன் இங்க வாங்க, ஒரு ஸ்டிக் அங்க வச்சுக்க. அவருக்கு இருக்குது கௌதம் வச்சுக்கோ. இல்ல, அவர் கோபுரம் வச்சுக்கோ. இது என்னது? துங்கபத்ரா துங்கபத்ரா. கார்த்தி ப்ரோ, இல்ல கார்த்தி ப்ரோ உனக்கு அவர்கிட்ட ஒரு இன்ஸ்டா இருக்கு. அவர் வந்து வள்ளியே கார்த்தி ப்ரோ வச்சிருக்காரு. கார்த்தி ப்ரோ, ஆமா ஆமா வச்சிருக்காரு. இந்த மோட்டர் எங்க போகுது தண்ணி? அக்ரிகல்ச்சர் அக்ரியா டேம் பக்கத்துல அர்லிகார்டு போயிருக்கீங்களா? இன்னொரு டேம் பக்கத்துல போறீங்க. कितना किलोमीटर में आएगा? 30 किलोमीटर 30 किलोमीटर. நம்ம போறது எவ்வளவு கிலோமீட்டர் போகும்? நம்ம அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ பாதியில் போயிட்டு திரும்பி வந்துடும். ஒரு மணி நேரத்துக்கு இப்படி போகிற ஸ்பீட் பார்த்தா எடுங்க, போட் எடுக்கிறோம். எங்கடா இப்படி ஆப்போசிட் எடுங்க. எங்களை எடுங்க சொல்றேன். யாரு ஒருத்தரும் கேமராவே எடுக்க மாட்டீங்க வெளியே. போட் எடுங்க. போன் எடுக்கிறதுக்குள்ள உள்ள விழுந்துருவா நடக்குது தண்ணிக்குள்ள. டாக்டர் தீர் வரைக்கும் அப்படியே இருக்கு. போங்க, சரியா? பாஸ் பண்ண வேண்டாம். அதுவே அவர் நம்மள போட்டோ எடுக்கிறதுக்கு அவர் போன் எடுக்கிறாருன்னு பார்த்தா அவர் போன் பேசிட்டு இருக்காரு. ஹலோ, ஒரு போட்டோ எடுங்க. நான் திரும்புறதுக்குள்ள திரும்பிட்டேன். இல்ல தங்களுக்கு இல்ல, எனக்கு லென்ஸ் ஆன் பண்ணீங்களா? உள்ள பாகிய அப்படி கழட்டிட்டு யார போறீங்க? बड़े बंद लगता इतना स्टोन किधर से आया? और पहले से हाँ हाँ लगा मंदिर का वो हाँ वो கூட வேஸ்ட் பண்ணல. நாங்க வண்டி ஏறணும் நல்லா கரெக்ட்டா போயிடுச்சு.
நிக்காம போயிட்டு இருக்குது. இதே முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டோம்னா ஜாலியா இருக்கு. நம்ம ஜாலியா ரூமுக்கு இருக்கு. போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு நான் மறுபடியும் எல்லாம் வரது நமக்கு நடக்காது. கம்ப்ரேசர் கரெக்டா சில்லுன்னு ஆயிடும். வைப்பர் சூப்பரா இருக்கு. ஏசி இல்லாம ரூமுக்கு போறதுக்கு பிடிக்கல. நைட்டு நல்லா சில்லுன்னு தான் இருந்தது. என்னன்னா எனக்கு night நல்லா சின்ன 17 சும்மா வச்சு படுக்கிற ஆளுங்க. ஏசி போறது இல்ல. நான் வந்து நைட் வந்து என்ன தெரியுமா? காரு- ஏசி போட்டு ஃபேன் போடுறோம். ஒரே ஒரு ட்ரங்க்கு ஆ. ஜன்னல் ஓரத்தில் என்னோட பெட் தனி பெட்டு நான் வந்து கீழே தான் போட்டு கம்மன் போட்டு பெட்ஷீட் போட்டு படுத்துக்குவேன். உங்க நிலைமை அப்படித்தானா? அது எனக்கு உங்க வந்து நிலைமை அப்படிதான். எனக்கு தோபி போடுறது ரூம்ல ஒரு ஓரமா அந்த ஹாஸ்டல் பெட் ஒன்று இருக்கு. அவங்க 3 பேர் பெட்ல படுத்துக்குவாங்க. நான் அங்க படுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. நம்ம ஒரு ஓரமா படுத்துக்க வேண்டியது வேற வழி இல்லை. நான் இப்போ பொண்ணு பையன் வந்துயா? பையன் அவங்க என்ன பண்ணுவாங்க? 9th. ரூம்குள்ளேயே வச்சுக்கேன் சந்தோஷப்பட்டுக்கோ. அது வேணாம். இந்த புது அபார்ட்மெண்ட் ஒன்று போனேன். இங்க வந்து பக்கத்துல ஒரு ரூம் தனி ரூம் கொடுத்துட்டாங்க. நாய் சிகரெட் அடிச்சு வந்து உள்ள நாருது. நீ அங்க போய் படுத்துக்கோன்ட்டாங்க. இந்த தண்டனை தேவை உங்களுக்கு. இங்க அம்மன் நகர்ல இந்த தண்டனை உங்களுக்கு தேவை. நான் வாங்கின ஒரு அபார்ட்மெண்ட். எங்க அந்த நீங்க இப்போ ராயல் பேங்க் அந்த பட்டுக்கவுண்ட பெட்ரோல் பங்க் இருக்குல்ல. ஆமா பெட்ரோல் பங்க் இல்ல, கொஞ்சம் நீங்க முன்னாடி ஸ்டார்ட். நாங்க சுத்துறோம் ஐயா. பை பை. ஓ சூப்பர். ஆமா பாட்டாது பாட்டு. அரக்கோட்டை அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த மோஷன் இல்லைங்க இது. அந்த மோஷனுங்க ஸ்லோ பிசிக்ஸ் மோஷன். நீங்க பயாலஜி மோஷன் நினைச்சீங்க. வேற லெவல் வேற லெவல். பூமாப்பட்டி ஐலண்ட். ஓ சூப்பர். நந்தி 360 போட்டுங்களா? பஸ் இங்க சுத்திடலாமா? ஆப்போசிட் சைடு. ஓகே ஆப்போசிட். சீக்கிரம் bro ஆன் பண்ணிங்க. இருக்கு ஒரே நான் இறங்கினதுக்கு நீங்க ஒரு ரவுண்ட் மியூட் படத்துல இந்த பாட்டை போட்டு ஏதாவது அன்னைக்கு கேஸ் போட்டுட்டா. நெட்ஃபிளிக்ஸ்ல மியூட் பண்ணிட்டாங்க இந்த பாட்டை.